உமையம்மையார் மயிலுருக்கொண்டு கபாலீசுவரரை பூஜித்த தலம், முருகப்பெருமான் மயிலைநாதனை வழிபட்டுச் சக்திவேல் பெற்ற தலம், பிரம்மா பூஜை செய்து தன் இருமாப்பு நீங்கி தனது படைக்கும் ஆற்றலைப் பெற்ற தலம், ராமபிரான் நேசித்துத் தங்கியிருந்து பூசித்துத் திருவிழா நடத்திய தலம், திருஞான சம்பந்தப் பெருமான் எலும்பைப் பூம்பாவையாக்கிய புகழ்த்தலம், 7 சப்தஸ்தான 7வது சிவன் தலம். இந்த வீடியோவில் கபாலீஸ்வரர் கோவில் பற்றி காண்போம். நம்ம சேனல்ல இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலையா? அப்போ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் நோட்டிபிகேஷன் ஆல போட்டுக்கோங்க. அப்போதான் நம்ம சேனல்ல வர அடுத்த வீடியோஸ் உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். தமிழ்நாட்டில் பிரசித்தி பெற்ற சிவத்தலங்களுள் திருமயிலை கபாலீஸ்வரர் திருக்கோவில் மிகவும் முக்கியமானது. இங்கு மூலவராக கபாலீஸ்வரர், கற்பகாம்பாள் ஆகியோர் உள்ளனர். 7 சப்தஸ்தான சிவன் கோவில்களில் 7வது கோவிலாகும். கிபி 5ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த திருமழிசையாழ்வார் மாமயிலை என்றும், கிபி 7ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த அப்பர் மயிலாப்பில் மயிலாப்பு என்றும், திருஞான சம்பந்தர் மயிலை என்றும் குறிப்பிடுகிறார்கள். கோவிலில் 120 அடி ராஜ கோபுரம் 1906இல் கட்டப்பட்டது. பங்குனியில் 63 விழா நடக்கும்போது நாயன்மார்கள் வீதியுலா செல்வது சிறப்பு. இக்கோவிலின் கிழக்கு ராஜகோபுரத்தில் 7 நிலைகள் 9 கலசங்கள் அமைந்துள்ளது. கோபுரத்தின் வடக்கில் பிரம்மனும் தெற்கில் தட்சிணாமூர்த்தியும், கோபுரத்தை சுற்றி புராணகால சிற்பங்களும் அமைந்துள்ளது. கிழக்கு கோபுரத்தின் வழியாக நுழைந்தவுடன் நர்த்தன விநாயகரும், அவருக்கு இடது பக்க சன்னதியில் அண்ணாமலையாரும் உண்ணாமுலையாளும் உள்ளனர். வலது பக்கம் ஜகதீஸ்வரர், நவக்கிரகம், மீனாட்சி சுந்தரேஸ்வரர் சன்னதி அமைந்துள்ளது. கோவிலின் தெற்கு பிரகாரத்திலிருந்து பார்த்தால் ராஜகோபுரத்தின் முழுமையான தரிசனம் கிடைக்கும். கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்பதற்கேற்ப இங்குள்ள வடக்கு பிரகாரத்தின் வடமேற்கு மூலையில் நின்று பார்த்தால் கிழக்கு ராஜகோபுரம், அம்மன் கோபுரம், சிவன் கோபுரம், முருகன் கோபுரம், மேற்கு கோபுரம் என அனைத்து கோபுரங்களும் தெரியும். இந்த இடத்தில்தான் கோவிலுக்கான மிகப்பெரிய மணி அமைக்கப்பட்டுள்ளது. பிரகாரத்தின் மேல்புறமும் வடபுறமும் யானை, யாழி, மயில், நாகர், ஆட்டுக்கிடா, நந்தி, காமதேனு, குதிரை போன்ற வாகனங்கள் வைக்கப்பட்டுள்ள மண்டபம் அமைந்துள்ளது. ராஜகோபுரத்தை அடுத்து தேர் மண்டபமும், பிரகாரத்தின் தென்பகுதியில் மடப்பள்ளி, அன்னதான மண்டபம், பூங்காவனம், பழனி ஆண்டவர் சன்னதி, இத்தலத்தில் அவதரித்த 63 நாயன்மார்களில் ஒருவரான வாயிலார் நாயன்மாரின் சன்னதி, நூல்நிலையம் ஆகியவை அமைந்துள்ளது. பிரகாரத்தின் நடுவில் 16 கால் நவராத்திரி மண்டபமும் 4 மண்டபமும் உள்ளது. உமையவள் சிவபெருமானிடம் 5 எழுத்தின் பெருமைதனையும் திருநீற்றின் மகிமைதனையும் விளக்கிட வேண்டியதையடுத்து சிவபெருமான் அவ்விளக்கந்தனை நல்கிட, அதுபோது மயிலொன்று தோகை விரித்தாட தேவியார் தமது கவனத்தை அதில் செலுத்தினார். அதனால் கோபமுற்ற சிவபெருமான், நீ பூதலத்தில் மயில் உருப்பெற்றிடுவாய் என சாபமிட்டார். சாபம் நீங்க பிரம்மா என்னை வழிபட்ட கபாலீஸ்வரத்திற்குச் சென்று என்னை வழிபடு என்று சிவபெருமான் கூறினார். திருக்கோவில் உள்ள தலவிருட்சமான புன்னை மரத்தடியில் உமையவள் மயில் உருவத்தில் சிவலிங்கத்தை வணங்கினார். திருக்கோவில் சன்னதியில் உள்ள தலவிருட்சத்தின் அடியில் இத்தல புராணக் காட்சி கல்லில் செதுக்கப்பட்டுள்ளதைக் காண முடியும். உமாதேவியாரின் பக்தியை மெச்சிய சிவபெருமான் அவர் முன் தோன்றி அவரைச் சாபத்தில் இருந்து விடுவித்தார். அன்போடு கற்பகவல்லி என்று அழைத்தார். இத்தலத்துக்கு மயிலாப்பூர் என்று பெயரிடுமாறு இறைவனை வேண்டிக் கொண்ட உமாதேவியார், பக்தர்கள் அனைவரது வேண்டுதல்களையும் நிறைவேற்றி அருளுமாறு இறைவனை வேண்டினார். இவ்வாறு மயிலை திருத்தலமானது கபாலீஸ்வரர், கற்பகாம்பாள் இருவரும் உடனிறைந்து அருளும் தலமாயிற்று. மயிலை திருத்தலம் மயில் வடிவிலிருந்து இங்கே நான் ஏற்படுத்திய தீர்த்தத்திற்கு மயில் தீர்த்தம் என்கிற பெயர் வரவேண்டுமென்று கேட்டுக்கொண்டார். கோவிலின் மேற்கு வாயிலின் முன்புறம் நீராழி மண்டபத்தோடு கூடிய பெரிய திருக்குளம் உள்ளது. இதற்கு கபாலி தீர்த்தம், கடவுள் தீர்த்தம், வேத தீர்த்தம், வாலி தீர்த்தம், கங்கை தீர்த்தம், வெள்ளி தீர்த்தம், ராமதீர்த்தம் என்றும் பல பெயர்கள் உண்டு. கபாலீஸ்வரம் என்று அழைக்கப்படுவதற்கான மற்றொரு தல புராணமும் உள்ளது. சிவன் பிரம்மாவை சபித்தது, பிரம்மாவிற்கு கோவில் கிடையாது என்றும், பிரம்மனுக்கு உதவியாக பொய்ச்சாட்சி சொன்ன தாழம்பூ சிவ பூஜையில் சேர்க்கக்கூடாது என்றும் கூறினார் சிவபெருமான். பிரம்மதேவன் நானும் சிவபெருமானைப் போல 5 சிரம் உடையவன் என்று செருக்கடைய, அதை அடக்க எண்ணிய சிவபெருமான் நடுச்சிரத்தை கிள்ளை கபாலத்தை ஏந்தினார். அதனால் 5 தலைகள் பெற்றிருந்த பிரம்மா 4 தலை கொண்டவராக ஆனார். அதன் பிறகு சாப விமோசனம் வேண்டி சிவபெருமானை பிரம்மா வழிபட்ட திருத்தலம் ஆகும். சிவபெருமானை வழிபட்டு 4வது கோஷத்தைப் பெற்றார் பிரம்மா. நான்முகனான பிரம்மா
சிவபெருமானை நோக்கி, இத்தலத்தில் நான் உங்களை வணங்கியதாலும், நீங்கள் பிரம்ம கபாலத்தை கையில் ஏந்திய ஈசுவரன் இனி இத்தலத்திற்கு பிரம்ம கபாலீஸ்வரம் என்றும், உங்களுக்கு கபாலீஸ்வரர் என்கிற பெயரும் வரவேண்டும் பிரம்மா கேட்டுக்கொண்டார். இத்தலத்தில் பிரம்மாவை வணங்கினால் நல்ல பலன் கிடைக்கும். திருஞான சம்பந்தர் வாழ்ந்த காலத்திலே சிவனேசர் என்ற சைவர் தனது மகளான பூம்பாவை என்பவளைச் சம்பந்தருக்கு மணம் முடித்துக் கொடுக்க எண்ணியிருந்தார். மலர் பறிக்கச் சென்ற பூம்பாவை ஒரு பாம்பு தீண்டி அப்பெண் இறந்து போகவே அப்பெண்ணை எரித்து அஸ்தியையும் எலும்பையும் ஒரு குடத்தில் போட்டு பாதுகாத்து வந்தார். சம்பந்தர் மயிலாப்பூர் வந்தபோது சிவனேசர் திருஞான சம்பந்தரை சந்தித்து நிகழ்ந்த சம்பவங்களைக் கூறியதுடன் பெண்ணின் சாம்பல் கொண்ட பாத்திரத்தையும் அவரிடம் கொடுத்தார். திருஞான சம்பந்தர் அப்பாத்திரத்தை கபாலீஸ்வரர் முன்வைத்து ஒரு தேவாரப் பதிகம் பாடி மட்டிட்ட புன்னையங்கானல் என்று தொடங்கும் பாடலை பாடி நாம் நலமாக ஆரோக்கியமாக வாழலாம். பூம்பாவை உயிர் பெற்று எழ வைத்ததாகவும் அவளை அங்கேயே கோவிலில் தொண்டாற்றுமாறு சம்பந்தர் கூறிச் சென்றார். இக்கோவிலில் பூம்பாவைக்கு ஒரு சிறு கோவில் இருப்பதைக் காண முடியும். இக்கோவிலிலுள்ள நவராத்திரி மண்டபத்தில் பூம்பாவை வரலாறு சுண்ணத்திலான சிலைகள் மூலம் விளக்கப்பட்டிருக்கின்றது. ராமபிரான் ஜடாயுவிற்கு இறுதிக் கடமைகளைச் செய்த பின்பு இங்கே வந்து கபாலீஸ்வரரை வணங்கினார். ராமபிரான் முடிசூட்டிக் கொண்ட பின்பு மீண்டும் கபாலீஸ்வரர் திருக்கோவில் வந்து ஐப்பசி திருவோண விழாவில் கலந்து கொண்டு சிவபெருமானை வழிபட்டார். ஸ்ரீ ராமபிரான் முருகப்பெருமான் சூரனை வதம் செய்யும் முன்பு சிவனை வேண்டி தவமிருந்தார். முருகப்பெருமான் தாய் தந்தையரை கபாலீஸ்வரர் கோவிலில் வழிபட்டு சிவனும் அம்பிகையும் அவருக்கு காட்சி தந்து வேலாயுதம் கொடுத்தனுப்பினர். அதன்பின் முருகன் சூரனை எதிர்த்து அசுர மயிலுடன் போரிட்டு வெற்றி கண்டார். இங்குள்ள சிங்காரவேலர் மயில் வாகனத்துடன் கிழக்கு நோக்கி நின்ற கோலத்தில் அருள்பாலிக்கிறார். அருணகிரிநாதர் முருகனைப் புகழ்ந்து தனது திருப்புகழில் பாடியுள்ளார். முருகப் பெருமைக்கு எதிரில் அருணகிரிநாதருக்கு தனி சன்னதி அமைந்துள்ளது. கபாலீஸ்வரர் கோவிலில் முருகப்பெருமானுக்கு தனி கொடிமரம் உள்ளது. கபாலீஸ்வரர் கோவிலில் சிவலிங்க திருமேனியோடு மேற்கு நோக்கி காட்சியளிக்கிறார் சிவபெருமான். மேற்கு நோக்கி சிவனை தரிசித்தால் 1000 கிழக்கு நோக்கிய சிவனை தரிசித்த புண்ணியம் கிடைக்குமாம். கபாலீஸ்வரர் சந்நிதிக்கு வலப்புறத்தில் தெற்கு நோக்கிய இடத்தில் கற்பகவல்லி தாய் வீற்றிருக்கிறார். தேவலோகத்து கற்பக மரம் கேட்டதை கொடுப்பதைப் போல இத்தலத்து அம்பிகையும் பக்தர்கள் கேட்கும் வரங்களைத் தருவதால் கற்பகாம்பிகை என்று அழைக்கப்படுகிறார். பெண்கள் தல விருட்சத்தில் குழந்தை பாக்கியம் தாலி பாக்கியம் வேண்டி வழிபாடு செய்கின்றனர். இதில் முக்கிய நிகழ்வான பங்குனி மாதம் பௌர்ணமியை தீர்த்த நாளாகக் கொண்டு 10 நாள் பங்குனி உற்சவம், வசந்த உற்சவம், நவராத்திரி, கந்தர் சஷ்டி, திருவாதிரை விழா ஆகியவை மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவிலின் பிரசித்தி பெற்ற திருவிழாக்கள். 63 திருவிழாவின் போது லட்சக்கணக்கான பக்தர்கள் கோவிலில் கூடுவர். பௌர்ணமி, அமாவாசை மற்றும் பிரதோஷ நாட்களில் இத்தலத்தில் தமிழ், ஆங்கில புத்தாண்டு தினங்கள் மற்றும் பிற விசேஷ நாட்களில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கூடுவர். ஒவ்வொரு வருடமும் பங்குனி மாதத்தில் சென்னை மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவிலில் நடைபெறும் 63 விழா தனித்துவம் வாய்ந்தது. பங்குனித் திருவிழாவின் 8ஆம் நாளில் வெள்ளி வாகனத்தில் சிவனார் திருவீதியிலா வர அவருடன் 63 நாயன்மார்களும் வாகனத்தில் பவனி வரும் அழகைக் காண சிலிர்த்துப் போவோம். சிவ பார்வதி தரிசனம் ஒரு பக்கம், 63 நாயன்மார்களின் திருவீதியுலா இன்னொரு பக்கம் என விழாக்கோலம் பூண்டிருக்கும் வேளையில் அடியவர்களும் ஆண்டவனும் ஒன்றே என்பதை பறைசாற்றுகிற இந்த விழாவில் லட்சக்கணக்கான பக்தர்கள் குவிந்து விடுவார்கள். சிவபெருமான் உமையவளோடு சேர்ந்து திருமால், பிரம்மா, வியாக்கிரபாதர், பதஞ்சலி மற்றும் தில்லைவாழ் அந்தணர்களுக்கு நடனக்காட்சி அருளிய நாளை தைப்பூச திருநாளாகும். காமிக ஆகமப்படி நாள்தோறும் 6 கால பூஜை வழிபாடு நடத்தப்படுகிறது. கோவில் தரிசனம் நேரம் காலை 5 மணி முதல் 12 மணி 30 மணி வரையிலும், மாலை 4 மணி முதல் இரவு 9 மணி வரையிலும் நடை திறந்திருக்கும். கோவில் முகவரி விநாயக நகர் காலனி, மயிலாப்பூர், சென்னை, தமிழ்நாடு 600004. கோவிலோட லொக்கேஷன் கோவிலைப் பத்தின புல் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம், போய் செக் பண்ணுங்க. மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு 1000 வருஷம் பழமையான கோவிலை பத்தி தெரிஞ்சுக்கணுமா, இல்லனா உங்க ஊர்ல இருக்கிற பழமையான கோவிலை பற்றி தெரிஞ்சுக்கணுமா? அப்போ மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல போய் கமெண்ட் பண்ணுங்க.